ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் லீ க்ரோனின்ஸ் த மம்மி. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ எகிப்தில் தன்னோட ஃபேமிலியோட இருக்காரு. அங்கே டிவி ரிப்போர்ட்டரா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவரோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அவருக்கு எப்படியாவது யூஎஸ்ல ஜாப் கிடைக்கணும், அங்கே ஜாப் போகணும் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷமா போயிட்டு இருக்க அவரோட லைஃப்ல சடனா ஒரு பிரச்சனை வருது. அதாவது அவரோட பொண்ணு காணாம போயிடுறாங்க. காணாம போன பொண்ணை ரொம்ப தேடி ட்ரை பண்றாரு, பட் கிடைக்கவே இல்லை. ஆஃப்டர் லாங் கேப், அதாவது 8 வருஷம் கழிச்சு ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அவரு மெக்சிகோல இருக்காரு. அந்த கால்ல காணாம போன உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ சந்தோஷமாயி தன்னோட ஒய்ஃபோட பொண்ணை பார்க்க போறாரு. பொண்ணை போய் பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்காங்க. 8 வருஷமா அவங்க ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்திருக்காங்க. இதனால கொடூரமா இருந்தாலும் தன்னோட பொண்ணை தான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் சேர்ந்து பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அவங்களோட வீட்டுல அந்த பொண்ணுனால அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் லீ க்ரோனின்ஸ் த மம்மி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. காரணம், த மம்மி அப்படிங்கிற நேம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. த மம்மி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அந்த படத்துல இருக்கும். அட்வென்ச்சர், ஆக்ஷன், ஹாரர்னு எல்லா விஷயங்களையும் பக்காவா மிக்ஸ்அப் பண்ணி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேரை மட்டும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படமா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. உங்களுக்கு பாடி ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம். ஏன்னா அருவருப்பான சீன்ஸ், கொடூரமான சீன்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படம் எல்லாருக்குமான படம் இல்லை. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. லீ க்ரோனின்ஸ் த மம்மி படத்தை பற்றிய கருத்து இதுதான் என்னோடது. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய்.